Praise the Lord everyone. Good morning. Today Jesus Army Fellowship Word of God. எபிரேயர் 12 அதிகாரம் 1 ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவங்குகிறவர்கள் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடக்கொள்ளவும் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளையில் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டே இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளை ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்கிறார், நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடக்கடவோம். ஆண்டவர் நமக்கென்று ஒரு நோக்க திட்டம் வைத்திருக்கிறார். அந்த நோக்க திட்டத்தில் நம்ம பொறுமையோடு ஓடி ஆண்டவர் இடத்துல கிட்டி சேருவோம். ஆண்டவர் சொல்கிறார், நம்மளை சுற்றி திரளான சாட்சியை நம்ம சூழ்ந்து கொண்டிருக்கிற பாரமான யாவற்றையும் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களை நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் என்று ஆண்டவர் சொல்கிறார். நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். இந்த உலகத்தின் பாவத்தின் காரியத்தில் நம்ம உதறி தள்ளிவிட்டு ஆண்டவரை குறித்ததான நோக்கத்திட்டத்தில் நம்ம ஓடக்கடவோம். ஆண்டவர் சொல்கிறார், விசுவாசத்தை துவங்குகிறோம் முடிக்கிறோம் நான் தான். அவர் மத்தியில் நம்ம சந்தோஷமாக இருப்போம். ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தையில் கீழ்ப்படிந்து அவர் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடப்போம். கர்த்தர் இந்த வார்த்தையை கண்டு ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you.